ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர்ஸ் எதனால் ஃப்ரூட் சாப்பிட்லாம், ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிக்கவே கூடாது. எதனால் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் வெளியில் கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட் ஜூஸில் உங்களுக்கு ஐஸ் கலப்பாங்க, சுகர் கலப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கடையில் போயிட்டு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அதில் அவங்க பால் கலப்பாங்க. அந்த பால் கலக்கும் போது அந்த பால் எல்லாமே பச்சை பாலை தான் அவங்க கலப்பாங்க. பச்சை பாலில் நிறைய பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. அதுவும் அபாயகரமான பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. சால்மோனெல்லா, ஈகோலை, லிஸ்டெரியா, கேம்பிலோபாக்டர், இந்த மாதிரி ஆபத்தான பாக்டீரியாஸ் எல்லாமே பச்சை பாலில் இருக்குது. அதனால் நீங்கள் கடையில் வாங்குகிற ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கடையில் ஃப்ரூட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கே இது தீங்கு விளைவிக்கும். இதில் நீங்கள் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் பயங்கரமான இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும். ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிடும். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு கருவில் இருக்கிற குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கும் கர்ப்பிணி பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே ஃப்ரூட்ஸை ஜூஸ் போட்டு குடிங்க. மெயினாக நீங்கள் ஃப்ரூட்ஸை ஜூஸ் போட்டு குடிக்கணும்னா முதல்ல நீங்கள் ஃப்ரூட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஐஸ் சேர்க்காதீங்க, சர்க்கரை சேர்க்காதீங்க. இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் ஃப்ரூட்ஸை ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்க சொல்லுவாங்க, ஜூஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃப்ரூட்ஸ் ஜூஸாக குடிக்கும்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சர்க்கரை ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லி ஐஸ் ஆட் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா ஐஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க, சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க, பச்சை பால் போடாதீங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி பால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.